Hey friends, welcome back to the channel Beautifying. இன்னைக்கு வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் and இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் யார் ஃபாலோ பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா உங்க ஸ்கின்ல வந்து ஆயிலி அதிகமா இருக்கு, பிம்பிள்ஸ் இருக்கு, அதுக்கு அப்புறம் ஸ்கின் பிம்பிள்ஸ் வந்து அப்படியே டார்க் ஸ்பாட்ஸா இல்ல பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் இருக்குனா இந்த ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் நீங்க வந்து தைரியமா வந்து ஃபாலோ பண்ணலாம். சோ இது ஆண்களும் பயன்படுத்தலாம், பெண்களும் வந்து பயன்படுத்தலாம். யார் வேணாலும் இந்த ஸ்கின் இஷ்யூஸ் நீங்க வந்து ஃபேஸ் பண்றீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் நான் காமிக்கிறதெல்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிளியர் ஸ்கின் கிடைக்கும். ஸோ எனக்கு வந்து ரீசெண்ட் டைம்ஸில் என்ன ப்ராப்ளம் வந்தனால இந்த ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லைக் லாஸ்ட் 2 வீக்ஸ் கொஞ்சம் வந்து ஹெக்டிக்கான ஒர்க் இருந்தனால கொஞ்சம் வந்து என் ஸ்கின் வந்து டேக் கேர் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்தனால எனக்கு இங்கே வந்து கொஞ்சம் குட்டி குட்டி ஃபைன் போர்ஸ் வருது அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து நல்ல பெருசாக வந்து பிம்பிள்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க இங்கே ஒரு பிம்பிள் இருக்குது. ஸோ ஸ்கின்னும் வந்து கொஞ்சம் டெக்ஸ்டர்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனாலேயே நான் வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து கொஞ்சம் ஸ்விட்ச் பண்ணேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணோடனே கொஞ்சம் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து தெரிய ஆரம்பிச்சது. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது மெயினாக வந்து ஆயிலி ஆக்னே ஸ்கின் உள்ளவங்களுக்கு பயங்கர அஃபோர்டபுள் ரேஞ்சில் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வந்து வீடியோக்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் வந்து என்னோட ஃபேஸ் வாஷ் வந்து ஸ்விட்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளம்மோட க்ரீன் டீ போர் கிளென்சிங் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஸில் வந்து ஆயிலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அண்ட் பிம்பிள்ஸ் வராமல் தவிர்க்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் வந்து இங்கே வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்க்குறேன் குட்டி குட்டியாக நிறைய வந்தது. என் ஹேரில் டேண்ட்ரஃப் ப்ராப்ளமும் இல்லை, பிகாஸ் நான் ரெகுலராக வந்து ஹேர் வாஷ் வீக்லி ட்வைஸ் வந்து ஹேர் வாஷ் பண்ணிடுறது. ஸோ டேண்ட்ரஃபான்னு பார்த்தா டேண்ட்ரஃப் கிடையாது. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் அலசி அரைஞ்சப்போ ஒழுங்காக தண்ணி குடிக்காமல் கொஞ்சம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தனால நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சது. ஸோ அதனாலேயே நான் இதை வந்து யூஸ் பண்ணேன். அண்ட் இதில் வந்து வித் கிளைகாலிக் ஆசிட் இருந்தது. ஸோ எனக்கு வந்து ப்ளம்மோட ஒரு சில கிரீன் டீ ரேஞ்சஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணதில் எனக்கு பிடிச்சிருந்தது. அது ரிசல்ட் கொடுத்தனால சரி இதையும் வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து யூஸ் பண்ணேன். ஸோ அதனால தான் நான் இதை வந்து பிக் பண்ணேன். ஸோ இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நல்லாவே ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக க்ரீன் கலரில் ஒரு கிரானியூல்ஸ் மாதிரி இருக்குது. இது ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. நம்ம ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்ல எந்த விதமான ஹார்ட் ஃபீலும் கிடையாதுங்க. நல்ல ஜென்டில் எக்ஸ்பாலியண்ட்டாக இருக்குது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த லைக் ஸ்கின்ல வந்து டெக்ஸ்சர்லாம் இருக்கிறதுக்கு இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வாட்டர் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணும்போது நல்ல ஃபோம் வந்து க்ரியேட் ஆகுது. இது வாஷ் பண்ணி முடிச்ச பிறகு உங்களுக்கு நல்லாவே ஒரு ஜென்டில் ஃபீல் வந்து கிடைக்கும். ஸ்கின்ல எந்த விதமான ஹார்ட்னஸும் இருக்காது, டைட்னஸும் வந்து ஃபீல் ஆகாது. ஃபேஸ் வாஷ் பண்ண பிறகு நான் வீக்லி ட்வைஸ் இந்த ஒரு ஃபேஸ் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணுறேன். வீட்டில் இருக்கிற எந்த ஃபேஸ் மாஸ்க் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்ம சேனல்லே நிறைய ஆயிலி ஸ்கின்னுக்கு உண்டான ஃபேஸ் மாஸ்க்கும் வந்து நான் கொடுத்துருக்கேன். அது வந்து வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணால் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு நான் வந்து இந்த பெரி பிரைட்டோட அதாவது கான்ஷியஸ் கெமிஸ்டோட பெரி பிரைட் சூதிங் அண்ட் காமிங் ஃபேஸ் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆயிலி டல் ஸ்கின் எல்லாம் இருக்கும் போது நம்மளோட ஃபேஸ் வந்து அப்படியே இருட்டடிச்ச மாதிரியே இருக்கும், அந்த ஒரு பொலிவே இருக்காது. ஸோ அந்த பொலிவு கொண்டு வர்றதுக்கு நம்ம இந்த மாதிரி ஃபேஸ் மாஸ்க் வந்து பயன்படுத்தலாம். வீட்டில் இருக்கிறபடி நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள், அதுக்கப்புறம் கடலை மாவு, தயிர், அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் ஹனி அதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பேக் மாதிரி போட்டுக்கலாம். பட் எனக்கு வந்து அந்த நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்லாம் வந்து செட் ஆகாது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஓப்பன் பண்ணால் நல்லா வந்து அந்த பெரியோட வாசம் வருங்க. அந்த ஸ்ட்ராபெரி அந்த மாதிரியெல்லாம் புளிச்ச வாசம் வரும்ல, அந்த மாதிரி ஒரு வாசம் வரும். அண்ட் கன்சிஸ்டன்சி வந்து ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சி. அண்ட் இது வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு க்யூட்டான ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து அழகாக நம்ம இப்படி வந்து அப்ளை பண்ணி விடலாம். ஓகே, அந்த இடத்த பிம்பிள்ஸில் எனக்கு வந்து அது அப்படியே ஒரு ஃபீல் கிடைக்குது. டைரெக்டாக இதுலேருந்து அப்ளை பண்ணிடாதீங்க, ஓகேங்களா? நான் கேப்லேருந்து எடுத்து தான் அப்ளை பண்ணுறேன். இப்போவுமே தனியாக ஒரு கப் வச்சுக்கோங்க.
மாஸ்க் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். 8 to 10 minutes மட்டும்தான் வச்சுருக்கணும். அண்ட் இதை ரிமூவ் பண்ண பிறகு என் ஃபேஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ்ஸு ப்ளஸ் அந்த ஒரு செம்ம ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல். கொஞ்சம் ஒரு அந்த அப்படியே எறும்பு கடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதுவும் மெயினாக இந்த பிம்பிள் இருக்கிற இடத்துலலாம் வந்து அந்த எறும்பு கடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ உங்கள் ஸ்கின்ல வந்து அந்த எக்ஸஸான விஷயங்கள்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மாஸ்க் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் த ஃபீல் அண்ட் த க்ளோ, வாவ் நைஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது வந்து தாராளமாக லைக் இஃப் உங்களுக்கு வந்து டக்குன்னு வெளியே போயிட்டு வந்திருக்கீங்க, இல்லை ஜங்க் ஃபுட் சாப்பிட்ருக்கீங்க, என்விரான்மெண்டல் சேஞ்சஸ்னால உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்கின்ல வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது, எனக்கு ஆயிலி ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இந்த ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ என்னோட சேனல் ஆரம்பித்ததுலேருந்து இந்த ஒரு ப்ராடக்டை வந்து நான் எல்லாருக்குமே வந்து சஜஸ்ட் பண்ணுறது தான். இது வந்து பயோட்டிக்கோட குக்கும்பர் போர் டைட்னிங் ரெஃப்ரெஷ் டோனர் வித் ஹிமாலயன் வாட்டர். ரொம்ப 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 நல்லாயிருக்கும். நம்ம ஸ்கின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரேஞ்சில் ஒரு ஆயிலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, போர்ஸை வந்து டைட்டன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு டோனர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது உங்களுக்கு அந்த ஒரு ஸ்டிஞ்சி ஃபீல் இருக்கும், அதாவது ஒரு லைக் ஸ்டிங் ஃபீல் இருக்கும், அதாவது உங்களுக்கு எரிச்சல் எரிகிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் போட போட அது வந்து பழகிடும். ஓகேங்களா? அண்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த ஒரு டோனர் அப்ளை பண்ணும்போது எப்போவுமே இந்த மாதிரி டேப் மோஷனில் வந்து பண்ணுங்கள். பிகாஸ் இந்த ஒரு டோனர் வந்து நம்ம ஃபேஸ்லேயே தான் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி டேபிங் மோஷனில் அப்ளை பண்ணி விடும்போது அந்த போர்ஸ்குள்ளாரெல்லாம் போய் அந்த லைக் இந்த டோனர் இருக்குல்ல, அது வந்து ஒரு சீல் மாதிரி க்ரியேட் பண்ணிடும். ஸோ எக்ஸஸ் ஆயில் வந்து வெளியே தள்ளாமல் இருக்கும். அண்ட் அதே சமயம் வந்து இட் ஹெல்ப்ஸ் இன் ட்ரீட்டிங், அதாவது அந்த போர்ஸ் எல்லாம் வந்து ஓகே ஓகே கம் டவுன், நீ வந்து மறுபடியும் போர்ஸ் எல்லாம் வெளியே வரக்கூடாது, ஸ்கின்னை வந்து ஈவன் ஆக்குறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம், ஒரே நாளில் ஆகாது, ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். ஸோ இந்த டோனர் போட்டு முடிச்ச பிறகு நம்மளுக்கு லைட்டாக ஒரு பர்னிங் சென்சேஷன் ஃபீல் ஆகும். அது இருந்தால் வந்து ஆக்சுவலாக வந்து ஓகே ஸ்கின்ல வந்து அந்த அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து ட்ரீட் பண்ணது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நான் அப்படி தான் வந்து எடுத்துப்பேன். ஹவு ஃபார் இட் இஸ் குட் அப்படின்லாம் எனக்கு தெரியாது. பட் ரெகுலராக போடும்போது எனக்கு அந்த சென்சேஷன் இல்லைங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தபடி இப்போ வந்து ஸ்கின்ல வந்து எரிச்சல் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நான் வந்து யூஸ் பண்ணுறது இந்த ப்ளம்மோட ரோஸ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணுவேன். இது ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரே மாடலில் இருக்கும். சூப்பர், நல்ல சில்லாகவும் இருக்கும். அதே சமயம் அந்த பிம்பிள்ஸ் எல்லாம் வந்து எரிச்சல் கொடுக்கும் பாருங்கள், அதுக்கு இது வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகும். அந்த எரிச்சல்லாம் வந்து அடங்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து என் ஸ்கின் வந்து ஹைட்ரேட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து ஆக்சுவலாக ஒரு மித்து. ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க இல்லை பிம்பிள் ஸ்கின் இருக்கிறவங்கலாம் வந்து எந்த ப்ராடக்ட்ஸும் டச் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டா வந்து ஸ்கின் வந்து கிளியர் ஆகிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கிடையவே கிடையாது. நீங்கள் இந்தந்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து இன்னுமே டக்குன்னு வந்து கிளியர் ஆகும். இஃப் சப்போஸ் ஒரு பிம்பிள் இருக்குன்னா நீங்கள் அதை வந்து லைக் இப்படி கையில் வந்து ப்ரிக் பண்ணுறதை விட நீங்கள் வந்து அப்படியே விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அப்படியே மேலாப்பில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடம் வந்து கருப்பும் ஆகாது, பள்ளமும் ஆகாது. அதே சமயம் வந்து அப்படியே அழகாக வந்து சப்சைட் ஆகி க்ளீன் ஆகிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து விட்டமின் சி சீரம் வந்து யூஸ் பண்ணுறேன். இங்கே நான் யூஸ் பண்ணுறது வாவ் ஸ்கின் சயின்ஸோட விட்டமின் சி சீரம். இதில் வந்து 20% இருக்குது. ஸோ சிரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 minutes விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து யூஸ் பண்ணலாம். மாய்ஸ்சரைசருக்கு ஒரு ஜெல் பேஸ் மாய்ஸ்சரைசர் உங்ககிட்ட எந்த ப்ராடக்ட் இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் காமிச்சதை தான் யூஸ் பண்ணும் அப்படின்லாம் கிடையாது. பட் நான் இங்கே வந்து யூஸ் பண்ணுறது லாக்டோகேலமைனோட இந்த ஒரு மாய்ஸ்சரைசர். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதை எடுத்து நான் கையில் பிளெண்ட் பண்ணும்போது அப்படியே வாட்டர் கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும். நல்ல ஒரு ஹைட்ரேஷனும் கிடைக்கும் அண்ட் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசேஷனும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணும்போது மாய்ஸ்சரைசர் ரொம்ப ஹெவி க்ரீம் ப்ராடக்ட்ஸ் போட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் வந்து பிம்பிள்ஸ் வரதுக்கு இன்னும் அதிக வாய்ப்பாக இருக்கும். அது ஸ்கின்னுக்கு ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்மளோட ஆயிலி ஸ்கின் இருக்கும் போது இந்த மாதிரி ஜிட்ஸ் பிரேக் அவுட்ஸ் எல்லாம் இருக்கும் போது இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் நம்ம வந்து ஆஃப் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஹைட்ரேஷன் இருக்கும், ஒரு பாதுகாப்பு மாதிரி ஃபீல் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீனுக்கு வந்து கான்ஷியஸ் கெமிஸ்டோட வெரி பிரைட் வாட்டர் ரெசிஸ்டிங் சூதிங் காமிங் நான் க்ரீஸி சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் SPF 50 இருக்குது, PA++ இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நியாசனமைட் அண்ட் பிளாக்பெரி எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. ஸோ நம்ம ஸ்கின்ல வந்து இது வந்து ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்கனால நல்ல ஒரு சூதிங் அண்ட் காமிங் ஃபீல் வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து பாருங்கள், ஒரு பர்பிள் கலரில் இருக்க ஒரு சன்ஸ்க்ரீன்.
தாராளமாக எடுத்து உங்கள் ஸ்கின்ல எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஒயிட் காஸ்ட்லாம் விடவே விடாது. ஒரு ஜெல் டைப் கன்சிஸ்டன்சி, இது ஸ்கின்ல வந்து ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆகிடும். ஸோ இந்த ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் ஸ்கின்ல நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஜஸ்ட் லைக் எனக்கு வந்து ஒரு 2-3 டேஸ்லேயே வந்து நல்ல ரிசல்ட் இருந்ததுனால உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணேன். அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிலோ 500 தான் வரும். ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணால் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். until then take care, டாட்டா, bye bye.